இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா growth இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். growth இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பரவலா கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்ட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா growth இன்வெஸ்டிங். growth இன்வெஸ்டிங்ல கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க அவங்க பட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பட் ஒரு செக்டார்ல பட் ஒரு செக்டார்லனா ஒரு பர்டிகுலர் செக்டார்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா க்ரோ ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி அவங்க ஸ்டாக்கை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி கம்பெனில கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுதான் growth இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனா பட் இது எப்படின்னா இப்ப சில பேர் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க. சில பேர் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணும்போது அவங்க என்னென்ன பார்ப்பாங்கன்னா அதோட அதோட பிஇ ரேஷியோ, அதுக்கப்புறம் கரெக்டா புக் வேல்யூ, அதுக்கப்புறம் சில இதுவெல்லாம் அதிகமா பார்த்து இந்த கம்பெனி நல்லா வேல்யூவா இருக்கா அதை பார்த்துட்டு தான் அவங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்வெஸ்டிங்ல எப்படின்னா அவங்களுக்கு பிஇ ரேஷியோ அதிகமா இருந்தாலும், அதாவது அந்த சொல்லுவாங்க அந்த கம்பெனியோட வேல்யூ அதிகமா இருந்தா கூட இந்த growth இன்வெஸ்டிங் இதுல அவங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிஇ ரேஷியோ ஒரு கம்பெனி எல்லாம் 200 இருந்தா கூட ஒரு கம்பெனி எல்லாம் 120 இருக்கும், 200 இருக்கும். அந்த மாரி பிஇ ரேஷியோ அதிகமா இருந்தா கூட இந்த மாரி growth இன்வெஸ்டிங் என்ன பார்ப்பாங்கன்னா இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ அதிகமா இருந்தா கூட ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி வளர்த்துக்காக சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படி அவங்க திங்க் பண்ணி அந்த ஸ்டாக்கை அவங்க இப்பயே வாங்கி ஸ்டோர் பண்ணி இது பண்ணிப்பாங்க, வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அவங்க அவங்களோட அப்ரோச்சர் எப்படி இருக்கும்னா ஒரு கம்பெனி நல்ல ஃபியூச்சர்ல இதுக்கான growth நல்லா இருக்குன்ட்டு அவங்க திங்க் பண்ணிட்டாங்கன்னா அதிகமாக பி இருந்தா கூட அவங்க பார்க்காம அதிகமான வேல்யூ, அதாவது அந்த கம்பெனியோட வேல்யூ விட அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு கூட இவங்க தயாரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிங் மோஸ்ட்லி கரெக்டா எப்ப அதிகமா பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் கரெக்டா புல்ரன்ல இருக்கும்போது. இப்ப மார்க்கெட் கரெக்டா புல்ரன் இருக்கும். அப்போ புல்ரன்ல எல்லா ஸ்டாக்கும் மேல போயிட்டு தான் இருக்கும். அது வேல்யூ ஸ்டாக், வேல்யூ இல்லாத ஸ்டாக், ஒரு சில சமயத்துல பெனி ஸ்டாக் சொல்லுவாங்க, அந்த ஸ்டாக் கூட அதோட இது அதிகமா போயிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த growth ஸ்டாக்ல எல்லாம் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக லாபம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாக்கை பார்த்தேன். அந்த ஸ்டாக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பேர் ஜியோ பினான்ஸ். அதோட பிஇ ரேஷியோ நான் பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இப்ப அதோட பிஇ ரேஷியோ என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா நான் பார்க்கும்போது 100 மேல இருந்தது, 120 மேல இருந்தது அதோட பிஇ ரேஷியோ. ஆனா அந்த கம்பெனி இருக்கிற செக்டார் பினான்ஸ் செக்டார். பினான்ஸ் செக்டாரோட கரெக்டா இண்டஸ்ட்ரி பிஇஏ 22 30 33 அந்த சம்திங்ல தான் இருக்கு. ஆனா ஜியோ பினான்ஸோட பி ரேஷியோ 120க்கு மேல இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா மக்கள் ஜியோ பினான்ஸை அதிகமா பிலீவ் பண்றாங்க, இந்த கம்பெனி நல்லா போகும். ஏன்னா இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கரெக்டா ரிலையன்ஸ் இருக்கு. அதனால ஜியோ பினான்ஸ் அதிகமா மக்கள் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணாங்க. நீங்க அதோட பேலன்ஸ் ஷீட்டை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டருக்கு அடுத்தபடியா அதிகம் யாரு கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நம்மள மாரி ரீட்டைல் தான் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேல்யூ அதிகமா கொடுத்து வாங்குவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஜியோ ஃபைனான்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. கரெக்டா உதாரணத்துக்கு இப்ப ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு பூம் வரும். இதுக்கு முன்னாடி 2007-8 எல்லாம் ஐடி பூம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2008 எல்லாம் கரெக்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் பூம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம லேட்டஸ்டா இப்ப இருக்கும்போது இந்த 2024-25 இந்த இடத்துல எல்லாம் என்னென்ன அதிகமானா சோலார் செக்டார், இவி செக்டார், கரெக்டா இந்த மாதிரி செக்டார் ஸ்டாக் எல்லாம் அதிகமா அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த இதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்கு. அந்த மாதிரியான கம்பெனில இந்த growth இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மாவை
ஃபார்முலாவை அப்ளை பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுதான் growth இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நான் பேசிக்கா சொல்லிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.